ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 32ஆம் அத்தியாயம். தாரகன் வதம். நாரத மாமுனிவர் கூறினார், தேவகானம் செய்பவர்கள் உரக்க முழங்கிய அந்த புகழுரையை செவிமடுத்ததும் ஒரு குழந்தையாலேயே தான் கொல்லப்படுவான் என்று பிரம்மதேவர் கூறியிருந்த வார்த்தைகளை அந்த அசுரன் தாரகன் நினைவு கூர்ந்தான். அதனை செவிமடுத்ததும் அவனது உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்தது. பின்னர் அந்த அரசன் வாயிற்காவலனிடம், நான் அமைச்சர்களை காண விரும்புகிறேன், அவர்களை விரைவாக அழைத்து வாருங்கள், தாமதிக்க வேண்டாம் என்று கூறினான். பின்னர் அரசனின் கட்டளைப்படி காலநேமி என்பவரை தலைவராக கொண்ட அந்த அமைச்சர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். தைத்தியனான தாரகன் கூறினான், நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? எதிரிகளை குறித்த எந்த செய்தியையும் எனக்கு தெரிவிக்கவில்லையே. மது மயக்கத்திலும் காம இச்சைகளிலும் மூழ்கி கிடக்கிறீர்கள். எனவே நீங்கள் அமைச்சர்களாக ஆலோசகர்களாக இருக்க தகுதியற்றவர்கள். அரசனுக்கு நன்மை பயக்கும் வகையில் ஆலோசனை கூறுபவனே மந்திரி, அமைச்சர் என்று அழைக்கப்படுவான். அமைச்சர்கள் பதிலளித்தனர், அந்த அற்பமான தேவர்களை குறித்து தெரிந்து கொள்ள யாருக்கு அக்கறை? தைத்தியர்களாகிய நமக்கு அது தேவையில்லை என்றே நாங்கள் கருதினோம். மன்னா, கவலை கொள்ள வேண்டாம், நாங்கள் தேவர்களை சுரர்களை வென்று விடுவோம். ஒரு குழந்தையிடம் நமக்கு என்ன பயம் இருக்க முடியும்? இத்தகைய கவலை எண்ணமே அவமானகரமானது. இதையெல்லாம் எளிதாக சமாளித்து விடலாம். பேரி எனும் முரசு பலமாகவும் உரத்த ஒலியுடனும் முழங்கட்டும். அதன் பின் தைத்தியர்களின் தலைவன் ஆணையிட்டதற்கிணங்க பேரி முரசு தீவிரமாகவும் இடைவிடாமல் முழக்கப்பட்டது. அது தைத்திய வீரர்களை போருக்கு தயாராகும்படி செய்தது. அந்த ஒலி பிரபஞ்சம் முழுவதையும் அதிரச் செய்தது. தைத்திய மன்னனால் நினைவு கூறப்பட்டவுடன் கோடிக்கணக்கான, பல கோடி மற்றும் எண்ணற்ற பரார்த்த மிகப்பெரிய அளவு எண்ணிக்கையிலான மாபெரும் அசுரர்கள் மலைகள், ஆறுகள், கடல்கள், பாதாள உலகம் மற்றும் வானத்திலிருந்து உடனடியாக அங்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் யுக முடிவில் தோன்றும் நெருப்பை போன்ற பிரகாசத்துடன் திகழ்ந்தனர். படைத்தலைவன் காலநேமி உடனடியாக தேவர்களை எதிர்த்து புறப்பட்டான். தாரகன் 4 யோஜனை தூரம் பரவியிருந்த பல அற்புதமான அம்சங்களை கொண்ட தேரில் அமர்ந்திருந்தான். அவன் சற்றே சோகத்துடனும் மன வருத்தத்துடனும் காணப்பட்டான். இதற்கிடையில் பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, ஸ்கந்தனின் முருகனின் கோபமடைந்த பரிவாரங்களால் கோட்டை சுவர் முழுவதும் இடித்து தள்ளப்பட்டது. பூங்காக்களும் தோட்டங்களும் அழிக்கப்பட்டன. அப்போது பூங்காக்கள் மற்றும் காடுகளுடன் பூமி தேவி நடுங்கினாள். நட்சத்திரங்களால் வானம் ஜொலித்தது. பிரபஞ்சம் மிகுந்த குழப்பத்தில் ஆழ்ந்தது. பிரபஞ்சம் முழுவதும் இருளில் மூழ்கியது. வானம் முழுவதும் கழுகுகளால் நிறைந்திருந்தது. அப்போது காலநேமியை தலைவனாக கொண்ட அந்த பெரும் படை அங்கு தோன்றியது. அது பலவிதமான ஆயுதங்களுடன் கூடியிருந்தது. அது பிரளய கால மேகங்களைப் போல காட்சியளித்தது. அது பயங்கரமானதாகவும் எண்ணற்றதாகவும் இருந்தது. அது கர்ஜித்ததுடன் பலவிதமான அந்த படை போரில் தேவர்களை நோக்கி விரைந்து சென்றது. அது சிவபெருமானையும் சங்கரனாரையும் தாக்கியது. மலைகள், சதக்னிகள், நூற்றுக்கணக்கானோரை அழிக்கும் ஆயுதங்கள் மற்றும் இரும்பு தண்டுகளை கொண்டு பெரும் ஆயுதங்களை ஏந்தி முழங்கிக் கொண்டிருந்த தைத்தியர்கள் தேவர்களின் படையை விரட்டியடித்தனர். ஒரு கன பொழுதில் அப்படை போரிடுவதில் விருப்பமற்ற நிலையை அடைந்தது. காட்டு தீயால் காடு பாதிக்கப்படுவது போல அசுரர்களால் தாக்கப்பட்ட போது தேவர்களின் படை காட்டு தீயில் வீழும் பெரிய மரக்கூட்டங்களைப் போல நிலத்தில் சரிந்து விழுந்தது. எலும்புகள், தலைகள் மற்றும் உடல்கள் சிதறடிக்கப்பட்ட நிலையில் தேவர்கள் நாலாபுறமும் சிதறி ஓடினர். வலிமை மிக்க அசுரர்களால் கொல்லப்பட்ட அவர்களுக்கு எந்த தலைவனோ உதவியோ அல்லது வழிகாட்டியோ கிடைக்கவில்லை. படை சிதறி ஓடுவதை கண்ட தேவேந்திரன் புரந்தரன் தானவர்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்ட அப்படையினரை தேற்றினார். அவர் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார், வீரர்களே, உங்களுக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும். அச்சத்தை கைவிடுங்கள். உங்கள் ஆயுதங்களை ஏந்துங்கள். போரில் கவனம் செலுத்துங்கள். எவ்வித வேதனையோ அல்லது பயமோ கொள்ளாதீர்கள். கொடிய நெருப்பை போன்ற தேஜஸை கொண்டவரும் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பவருமான இந்த மகாசேனன் முருகன் தான் உங்கள் பாதுகாவலர். இத்தகைய சூழலில் நீங்கள் ஏன் அஞ்சுகிறீர்கள்? தேவேந்திரனின் சக்கரனின் வார்த்தைகளை செவிமடுத்ததும்
தேவர்கள் அமைதி அடைந்து உற்சாகம் கொண்டனர். தேவேந்திரனையே தங்கள் புகலிடமாக கொண்டு அவர்கள் தானவர்களுடன் போரிட்டனர். அந்த போரில் காலநேமி மகேந்திரனை எதிர்த்து நின்றான். ஜம்பகன் 1000 அக்ஷோகினி படைகளுடன் சங்கரனாரை சிவனை எதிர்த்து போரிட்டான். அதே அளவு அக்ஷோகினி படைகளை கொண்டிருந்த குஜம்பகன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் போரிட்டான். மற்ற தேவர்கள் மிகுந்த வலிமை கொண்ட மருத்துக்கள், சாத்தியர்கள் மற்றும் வசுக்கள் ஆகியோர் வலிமை மிக்க தைத்தியர்களுடன் போரிட்டனர். பல்வேறு விதமாக போரிட்ட பின்னர் குந்தியின் மைந்தனே பார்த்தனே காலநேமி திடீரென ஐராவதத்தின் தலை மீது குதித்தான். அவன் உரக்க முழங்கியபடியே அந்த யானையை உதைத்து தேவேந்திரனை தன் கரத்தினால் குத்தினான். அதனால் இருவரும் தரையில் விழுந்தனர். உடனே காலநேமி உணர்விழந்த நிலையில் இருந்த தேவேந்திரனை தூக்கி தேரில் வைத்து கொண்டு தாரகனை நோக்கி சென்றான். அப்போது அந்தகன் முதலான தேவர்கள் அவன் உரக்க அழத் தொடங்கினான். அரசர் கொண்டு செல்லப்படுகிறார், அவர் அகற்றப்படுகிறார், அவரை காக்க யாரும் இல்லை. இதற்கிடையில் பினாகம் எனும் வில்லிலிருந்து ஏவப்பட்ட அம்புகளால் சர்வன் சிவனார் ஜம்பகன் என்பவனையும் அவனது படையையும் கொன்று பிணங்களை உணவாக அளித்து கழுகுகளுக்கு பெருமகிழ்ச்சி ஊட்டினார். அவர் காலநேமியை அணுகி தேரில் அமர்ந்தபடியே அவனிடம் பின்வருமாறு கூறினார். மகேந்திரனால் என்ன பயன்? தன்னை வீரன் என்று கூறிக்கொள்ளும் கொடிய புத்தியை உடைய தானவனை என்னுடன் போரிடுவாய். அப்போதுதான் வீரம் என்றால் என்னவென்று நீ அறிவாய். காலநேமி பதிலளித்தான். ஆடையற்ற ஒருவனுடன் யார் போரிடுவார்கள்? அவனை கொன்றாலும் அதை தைத்திய வீரர்களின் சபையில் கூறினால் அனைவரும் ஏளனமாக புன்னகைப்பார்கள். தீய எண்ணம் கொண்டவனே, உன்னை போன்ற ஒருவனை போருக்கு தேடிக்கொள். அத்தகைய இகழ்ச்சியான சொற்களை கேட்டு சர்வன் ஆச்சரியமடைந்தார். அப்போது மயில் மீது அமர்ந்திருந்த குமாரன் முருகப்பெருமான் திடீரென அங்கு விரைந்து வந்தார். வாசுதேவனும் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் தனது பரிவாரங்களுடன் குஜம்பகன் என்பவனை கொன்ற பின்னர் அங்கு விரைந்து வந்தார். அப்போது ஸ்ரீஹரி ஸ்கந்தனிடம் முருகப்பெருமானிடம் கூறினார். இறைவா, பாவியும் நீசனுமான இந்த தைத்தியனால் உனக்கு என்ன பயன்? சிறிது நேரம் எனது வலிமையை காண்பாயாக. இப்படி கூறியவாறே கருடன் மீது அமர்ந்திருந்த கேசவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவரை தடுத்து நிறுத்தினார். அவர் தனது சார்ங்கம் எனும் வில்லிலிருந்து ஏவப்பட்ட அம்புகளை அவன் காலநேமி மீது மழையாக பொழிந்தார். வஜ்ராயுதங்களால் தாக்கப்படுவது போல அந்த அம்புகளால் தாக்கப்பட்டதும் கோபமடைந்த அந்த பெரும் அசுரன் வாசவனை தேவேந்திரனை விட்டுவிட்டு தன் சொந்த அம்புகளால் அந்த அம்புகளை துண்டித்தான். பகவான் ஸ்ரீஹரி ஏவிய ஒவ்வொரு அம்பையும் தெய்வீக ஆற்றல் கொண்ட அற்புத ஆயுதத்தையும் அந்த தைத்தியன் புன்னகைத்து கொண்டே விளையாட்டாக தடுத்து அளித்தான். விரைவாக செயல்படும் ஜனார்த்தனன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது கௌமோதகி எனும் இரும்பு கதாயுதத்தை எடுத்து படை தலைவன் மீது வீசினார். அது தேரோட்டியை சிதைத்தது. அப்போது அந்த அசுரன் தேரிலிருந்து கீழே குதித்து தனது பெரிய வாயை அகலத் திறந்தான். அவன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் கருடனையும் இணைத்து அவர்களது அலகை பிடித்து தனது வாய்க்குள் போட்டு கொண்டான். அப்போது அனைத்து தேவர்களும் உலகங்களும் மயக்கமடைந்தனர். பூமி அதிர்ந்தது. 7 மலைகளும் 7 கடல்களும் நடுங்கின. அந்த பெரும் போரில் காலநேமி கர்ஜித்து கொண்டு ஆடினான். போர் முடிவை நெருங்கிய போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி உறுதியுடனும் அமைதியுடனும் திகழ்ந்தார். அவர் தனது சக்கராயுதத்தால் அந்த அசுரனின் வயிற்றை பிளந்தார். அதிலிருந்து வெளிப்பட்ட அவர் உதிக்கும் சூரியனைப் போல பிரகாசித்தார். தனது மாயா சக்தியால் பகவான் ஸ்ரீஹரி அவனை மயக்கமடைய செய்து பின்னர் பாதாள உலகிற்கு அழைத்து சென்றார். அங்கே அவன் ஒரு மரக்கட்டையை போல கிடந்தான். அதன் பின்னர் 10 கோடி அசுரர்கள் சக்கரத்தால் கொல்லப்பட்டனர். மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் உடனடியாக தங்கள் மயக்கத்திலிருந்து விடுபட்டனர். அப்போது சர்வனான சிவனார் அவரை தழுவி கொண்டு இவ்வாறு கூறினார். ஜனார்த்தனா, நன்று நன்று, தாம் செய்ததை செய்ய வேறெவரும் இல்லை. தேவியால் வீழ்த்தப்பட்ட மகிஷன் முதலான அசுரர்களை விடவும் இவன் மிகவும் வலிமையானவனும் ஆற்றல் மிக்கவனும் வெல்ல கடினமானவனும் ஆவான்.
இவன் தம்மால் தோற்கடிக்கப்பட்டான். ஜனார்தனா, தாரகாமய போரிலேயே இவன் உம்மால் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். மீண்டும் கம்சனின் வடிவில் தமது 8வது அவதாரத்தில் இவன் தம்மால் கொல்லப்பட வேண்டும். இவ்வாறு தேவர்கள் அகிலத்தின் தந்தையான வாசுதேவனை புகழ்ந்தார். அசுரர்களின் படை மீண்டும் உணர்வு பெற்ற போது அவர்கள் அம்பு மழையால் அவர்களை கொன்று அழித்தனர். பெரும் ஆயுதங்களால் சிதைக்கப்பட்ட அந்த அசுரர்களின் உடல்கள் பிருதையின் மைந்தனே அர்ஜுனா நாலாபுரம் சிதறி விழும் மேகங்களைப் போல தரையில் விழுந்தன. அதன் பின்னர் அந்த படை தலைவனற்றதாகவும் ஆதரவற்றதாகவும் மாறியது. ஸ்கந்தனை பின்தொடர்ந்த தேவர்கள் தங்கள் ஆயுதங்களால் அவர்களை விரட்டி அடித்தனர். அப்போது மகிழ்ச்சியும் பூரிப்பும் கொண்ட தேவர்கள் அனைவரும் உற்சாகத்துடன் உரத்த குரலில் ஆரவாரம் செய்தனர். அவர்கள் அனைத்து இசைக்கருவிகளையும் ஒன்றிணைந்து இசைத்தனர். அந்த பெரும் போரில் தனது படை சிதறி அழிந்ததையும் அனைத்து வீரர்களும் கொல்லப்பட்டதையும் தேவர்களின் பெருமகிழ்ச்சியையும் கண்ட தாரகாசுரன் தன் தேரோட்டியிடம் இவ்வாறு கூறினான். தேரோட்டியே, தேவர்களால் என் படைகள் முறியடிக்கப்படுவதை காண்பாய். புல்லின் நுனிகளைப் போல அற்பமாக நாம் கருதியவர்கள் அல்லவா இவர்கள். காலத்தின் விசித்திரமான செயல்பாட்டை காண்பாய். எனவே என் தேரை விரைவாக தேவர்கள் இருக்கும் இடத்திற்கு செலுத்துவாய். அந்த இழிந்த தேவர்கள் என் புஜபல பராக்கிரமத்தை கண்டு அஞ்சி ஓடக்கூடும். தேரோட்டியிடம் இவ்வாறு கூறிவிட்டு தனது பிரம்மாண்டமான வில்லை குலுக்கியபடி கோபத்தால் விழிகள் சிவக்க அந்த அசுரன் தேவர்களின் படையை நோக்கி பாய்ந்தான். அந்த அசுரன் வருவதை கண்ட பகவான் ஸ்ரீஹரியான திருமால் ஸ்கந்தனை முருகனை நோக்கி இவ்வாறு கூறினான். குமாரா, யுக முடிவில் தோன்றும் காலனை யமதர்மனை போன்ற அந்த தைத்தியர்களின் தலைவனை காண்பாய். கடும் தவத்தின் மூலம் சிவபெருமானை மகிழ்வித்தவன் இவனே. தேவேந்திரன், சக்கரன் முதலானோரை 100 கோடி ஆண்டுகள் குரங்குகளாக மாறச் செய்தவனும் இவனே. போரின் போது நம்மிடம் இருந்த அனைத்து சிறந்த ஆயுதங்களையும் கொண்டும் இவனை வெல்ல முடியவில்லை. இந்த மாபெரும் அசுரனை அலட்சியமாகவோ அல்லது இழிவாகவோ கருதலாகாது. இவன் தான் தாரகாசுரன். இன்று தமக்கு 7ஆம் நாள். இப்போது நண்பகல் நேரம். சூரியன் மறைவதற்குள் இவனை கொன்று விடுவாய். இல்லை எனில் இவனை கொல்ல இயலாது. இவ்வாறு கூறிய பின்னர் கேசவனாரான திருமால் விரைவாக தேவேந்திரன் முதலானோரிடம் பின்வருமாறு கூறினார். அந்த தைத்தியர்களின் தலைவன் எளிதில் கொல்லப்படும் வகையில் அவனை முதலில் களைப்படையச் செய்யுங்கள். அதன் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி தேவர்கள் பெரும் ஆரவாரத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவனை தாரகாசுரனை நெருங்கி அவன் மீது அம்பு மழையை பொழிந்தனர். தாரகாசுரன் புன்னகைத்து கொண்டே அந்த தேவர்கள் அனைவரையும் முறியடித்தான். தீய நடத்தையுள்ள நாத்திகன் ஒருவன் பல்வேறு சாஸ்திரங்களின் போதகர்களை விரட்டி அடிப்பது, அதாவது புறக்கணிப்பது போல அவன் தேவர்களை துரத்தினான். வலிப்பு நோயால் பீடிக்கப்பட்டு விரும்பத்தகாத சொற்களை பேசுபவனைப் போல அந்த பெரும் தேரில் அமர்ந்திருந்த அந்த வீரனை அவர்களால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. ஒரு கணப்பொழுதில் அனைத்து தேவர்களையும் விரட்டி அடித்த தாரகன் தனது பெரிய வில்லை அசைத்தவாறே குமாரனை நோக்கி வந்தான். அவன் வருவதை கண்ட ஸ்கந்தன் அவனை எதிர்த்து சென்றான். பவன் அவனது இடது புறத்தையும் ஹரி வலது புறத்தையும் பாதுகாத்தனர். கோடிக்கணக்கான எண்ணிக்கையிலான பரிவாரங்கள் அவனை பின்புறமிருந்து பாதுகாத்தனர். பின்னர் தேவர்களுக்கும் தைத்தியர்களுக்கும் இடையிலான அந்த பெரும் போரில் தர்மமும் அதர்மமும் தங்கள் உச்ச நிலையில் சந்திப்பதைப் போல அவர்கள் இருவரும் நேருக்கு நேர் மோதினர். அவர்கள் பிரபஞ்சத்தில் பெரும் அதிசயங்களையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தினர். பின்னர் குமாரனை விளையாட்டுத்தனமாக அணுகிய தாரகன் இவ்வாறு கூறினான். சிறுவனே, நீ உண்மையில் மிகச் சிறிய குழந்தை. நெருப்பில் விழும் வெட்டில் பூச்சியைப் போல தேவர்களின் தூண்டுதலால் என்னுடன் போரிட ஏன் வருகிறாய்? உன்னை கொல்வதால் எனக்கு என்ன லாபம்? சிறுவனே, நான் உன்னை விட்டு விடுகிறேன். போய் பால் அருந்துவாய். இந்த பந்தை எடுத்துக்கொள், இதனுடன் விளையாடுவாய். இவ்வாறு கூறப்பட்டதும் யோகிகளின் குருவான அவர் புன்னகைத்து கொண்டு தாரகனிடம் கூறினார். சிறு குழந்தையாக இருப்பதை இகழ்ச்சியுடன் அலட்சியம் செய்யாதே.
பாம்பு குட்டி கூட துன்பத்தையும் சிரமத்தையும் ஏற்படுத்தும். உதிக்கும் சூரியனை கூட நேரடியாக காண்பது மிகவும் கடினம். சிறிய நெருப்பை கூட தொடுவது கடினம். ஒரு மந்திரம் மிக சில எழுத்துக்களை கொண்டது, ஆனால் அது ஆற்றல் மிக்கதாகவும் பலன் தருவதாகவும் அமைந்திருக்கிறது அல்லவா தைத்தியனே? இப்படி கூறிய பின்னர் அந்த தைத்தியன் வீசிய பந்தை அவர் பிடித்தார். அதில் சக்தி எனும் ஆயுதத்தின் ஆற்றலை ஏற்றி அதை அந்த தைத்தியனை நோக்கி வீசினார். அது தாக்கியதில் அவனது தேர் தூள் தூளானது. அது 4 யோஜனை அளவுள்ளதும் பல அற்புதமான அம்சங்களை கொண்டதுமான தேர். அந்த சிறந்த தேர் சிதைந்த போது கருடனின் புதல்வர்கள் விடுதலை அடைந்தனர். அவர்கள் மிகுந்த சிரமத்துடன் மேலே பறந்து சென்று மற்றொரு கடலில் புகுந்தனர். அதன் பின்னர் ஆத்திரமடைந்த தாரகன் குகன் மீது ஒரு முசலத்தை கனமான இரும்பு தடியை வீசினான். அது விந்திய மலையைப் போல தோன்றியது. ஸ்கந்தன் அதை குறித்து தனது அகன்ற மார்பில் மோதினான். அப்போது அந்த சுத்தியல் 100 துண்டுகளாக சிதறியது. போரில் அது ஆறுமுக கடவுளை வெல்ல முடியாது என்று அந்த அசுரன் கருதினான். அப்போது பிரம்மதேவரின் வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்தான். அவன் பயந்தது போன்ற தோற்றத்தை கண்டதும் கோடிக்கணக்கான அசுர வீரர்கள் உறக்க முழக்கமிட்டு மகாசேனன் மீது பலவிதமான ஆயுதங்களை மழை என பொழிந்தனர். பின்னர் சினமுற்ற ஸ்கந்தன் பயங்கரமான சக்தி ஆயுதத்தை அவர்கள் மீது வீசினான். அளவற்ற தேஜஸ் கொண்ட ஸ்கந்தனால் அந்த அற்புத சக்தி ஆயுதம் வீசப்பட்ட போது மிக கொடிய வெண்கல் கூட்டங்கள் பூமியில் விழுந்தன. பவனின் சிவனின் புதல்வனால் அந்த மிக கொடிய சக்தி ஆயுதம் வீசப்பட்டது. அதிலிருந்து 1 கோடி சக்தி ஆயுதங்கள் வெளிப்பட்டு விழுந்தன. பரதகுல தலைவனே, பின்னர் அந்த வலிமை மிக்க இறைவன் தன் கரத்தினில் இருந்த சக்தி ஆயுதத்தால் தாக்கினார். எண்ணற்ற 8000 பில்லியன் மற்றும் 1000 கோடி அசுரர்கள் வீழ்த்தப்பட்டனர். கோடிக்கணக்கான வாகனங்கள் அழிக்கப்பட்டன. அந்த தலைமை அசுரனின் வயிறு ஒரு ஆழமான சுழல் போல தோன்றும் வகையில் அவனை உருக்குலைத்தான். அந்த அசுரன் 10 நிகர்வ பில்லியன் எண்ணிக்கையிலான தனது வீரர்களால் சூழப்பட்டிருந்தான். பிருத்தையின் மைந்தனே, எதிரிகள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது குமாரனின் பரிவாரங்கள் 10 திசைகளும் நிரம்பும் வகையில் பெருமாரவாரம் செய்தனர். சக்தி ஆயுதத்தின் பொறிகளிலிருந்து வெளிப்பட்ட சக்தி ஆயுதங்களாலும் சிலர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கான அசுரர்கள் கொடியினால் தூக்கி வீசப்பட்டும் உலுக்கப்பட்டும் கொல்லப்பட்டனர். சிலர் மணிகளின் ஓசையை கேட்டு பயந்தனர். அவர்கள் மனமுடைந்து கீழே விழுந்தனர். சிலர் மயிலின் இறக்கைகளால் கொல்லப்பட்டனர். சிலர் அதன் பாதங்களால் கொல்லப்பட்டனர். கோடிக்கணக்கானோர் சேவலால் குத்தப்பட்டும் விழுங்கப்பட்டும் கொல்லப்பட்டனர். மேலும் எண்ணற்ற ஆயிரக்கணக்கான பில்லியன் அசுரர்கள் ஸ்கந்தனின் பரிவாரங்களாலும் அன்னையர்களாலும் தெய்வீக தாய்மார்களாலும் கொல்லப்பட்டனர். இவ்வாறு குகன் முதலானோரால் தானவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருந்த போது உலகிற்கே தீங்குகளை சுமந்து வருபவனைப் போல தாரகன் ஸ்கந்தனை நோக்கி வந்தான். அவன் 1,00,000 மணிகள் கொண்ட தடுக்க முடியாத ஒளி வீசும் இரும்பு உலக்கையை ஏந்தினான். அதை கொண்டு அவன் மயிலை தாக்கினான். மயில் தன் முகத்தை திருப்பிக் கொண்டது. போரிடுவதிலிருந்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்த ஸ்கந்தனை கண்டு வாசுதேவன் அவசரமாக கூறினார், தேவசேனையின் தேவர் படையின் தலைவனே, அந்த பெரும் அசுரன் மீது விரைவாக உன் சக்தி ஆயுதத்தை ஏவுவாயாக. உன் வாக்குறுதியை காப்பாற்று. இதோ சூரியன் மறைய போகிறான், காண்பாய். ஸ்கந்தன் கூறினார், ஜனார்த்தனரே, ருத்ரனின் பக்தனான இவனை தைத்தியனை குறித்து என்னிடம் கூறியது தாங்கள் தானே. ருத்ரனின் பக்தனை கொல்வதற்காக என் கை சக்தி ஆயுதத்தை ஏவாது. ருத்ரனாகவே இல்லாத ஒருவன் ருத்ரனை வழிபட மாட்டான். அந்த பக்தனின் வடிவத்தில் ஹரனே சிவபெருமானே திகழ்கிறார். ருத்ரனின் வடிவமாக திகழும் இவனை கொன்ற பின்னர் நம் வாழ்வு எத்தகையதாக இருக்கும்? அவமதிக்கப்பட்டாலோ வசைபாடப்பட்டாலோ புறக்கணிக்கப்பட்டாலோ துன்புறுத்தப்பட்டாலோ ருத்ரனின் பக்தர்கள் ஒருவரின் முழு குலத்தையுமே எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். அப்படி இருக்க அவர்களை கொன்றால் என்னவாகும்? போரில் அவன் என்னை கொல்ல விரும்பினால் கொல்லட்டும், அதுவே மேலானது. ஆனால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ருத்ரனின் பக்தனுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த நான் தயாராக இல்லை.
பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மூர்த்தி கூறினார், ஸ்கந்தா, இது உனக்கு தகுந்ததல்ல. யார் என்பதை செவிமடுப்பாயாக. அவர் ருத்ரனின் உண்மையான பக்தர். மலைமகளின் கணவரான சிவபெருமானுக்கு 2 வடிவங்கள் உள்ளன என்பதை வேதங்களை அறிந்த முனிவர்கள் அறிவார்கள். ஒன்று உயிரினங்களால் ஆன வடிவம், மற்றொன்று விழிகளுக்கு தெரியும் வடிவம். அனைத்து உயிரினங்களையும் வெறுத்து துன்புறுத்துபவர் ருத்ரனின் உண்மையான பக்தராக கருதப்பட மாட்டார். ருத்ரனிடம் பக்தி கொண்டவர் அனைத்து உயிரினங்களிடமும் கருணை காட்ட வேண்டும். எனவே பினாகம், வில்லேந்திய இறைவனின் போலி பக்தனை கொன்றுவிடுங்கள். ஏனெனில் அவன் மனிதர்கள் உள்பட அனைத்து உயிரினங்களையும் வெறுத்து துன்புறுத்துபவன். இறைவனே, இதில் உனக்கு எந்த தவறும் இருப்பதாக நான் கருதவில்லை. பரத குலத்தோனே, கோவிந்தனின் இந்த உண்மையான வார்த்தைகளை செவிமடுத்தும் குமாரனான முருகப்பெருமான் அவரை கொல்ல விரும்பவில்லை. ஏனெனில் அவர் ருத்ரனின் பக்தர் என்பது அவருக்கு நினைவிருந்தது. அதன் பின்னர் ஆவேசமடைந்த தாரகன் கேசவனை நோக்கி பாய்ந்து சென்றான். அவன் இவ்வாறு கூறினான், மிகவும் தீய எண்ணம் கொண்டவனே, நான் உன்னை கொல்வேன். என் வலிமையை காண்பாய். தேவர்கள், புனிதமான சடங்குகள் மற்றும் அறிவாளிகள் ஆகிய அனைவரின் பேரையும் நான் அழிப்பேன். இன்று உங்களை கொன்ற பிறகு அவர்கள் அனைவரையும் நான் வெட்டி வீழ்த்துவேன். என் வலிமையை காண்பாய். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு கூறினார், அசுரர்களின் தலைவனே, உனக்கும் எனக்கும் இடையே ஏன் போர் நடக்க வேண்டும்? உண்மையை செவிமடுப்பாய். இதோ தேர் மீது சர்வன் சிவனார் வீற்றிருக்கிறார். அவர் கொல்லப்பட்டால் அனைத்தும் அழிக்கப்பட்டதாகும். இதனை செவிமடுத்ததும் ஆவேசமடைந்த தாரகன் உடனடியாக ருத்ரனின் தேரை நோக்கி சென்றான். ருத்ரனின் தேரை நெருங்கி அதன் தேர்காலை அச்சுத்தண்டை அவன் பற்றி கொண்டான். ஆவேசம் அடைந்த தாரகன் திடீரென தேர்காலை பிடித்த போது விண்ணும் மண்ணும் உரக்க கதறின. பெருமுனிவர்கள் மயக்கமடைந்தனர். பெரிய மேகங்களை போன்ற பிரம்மாண்டமான உருவம் கொண்ட அசுரர்கள் கர்ஜித்தனர். தாங்கள் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் உறுதியாக நம்பினர். தாரகனின் எண்ணத்தையும் நோக்கத்தையும் உணர்ந்து கொண்ட சங்கரனார் உமையுடன் தேரை விட்டுவிட்டு தனது ரிஷப வாகனத்தின் மீது ஏறினார். பிரணவம் என்ற மந்திரத்தை உச்சரித்தபடி பிரம்மதேவர் திடீரென வானத்தை நோக்கி சென்றார். பின்னர் 100 சிங்கங்கள் பூட்டப்பட்டதும் ருத்ரனால் செய்யப்பட்டதும் ஆகிய அந்த தேரை தாரகன் மேலே தூக்கி தரையில் மோதி தூளாக்கினான். சூலம், பாசுபதம் மற்றும் பிற ஆயுதங்கள் திடீரென அவனை நோக்கி வந்தன. ஆனால் பவனும் சிவனாரும் கிரீசனும் ஈசனாரும் அவனை நாம் சமாளித்து கொள்ளலாம் என்று கூறி அவற்றை தடுத்தனர். அப்போது தன்னையும் ருத்ரனையும் ஏமாற்றியதை உணர்ந்த அந்த அசுரன் தீய எண்ணத்துடன் கர்ஜித்து கொண்டு தனது காளை வாகனத்தில் அமர்ந்திருந்த மகேஸ்வரனாரை நோக்கி திடீரென பாய்ந்து சென்றான். அதன் பின்னர் பல்வேறு தேவர்கள் பின்வருமாறு அசுரனை நோக்கி விரைந்தனர். அதன் பின்னர் ஜனார்த்தனாகிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது சக்கரத்தை ஏந்தி வேகமாக சென்றார். தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை உயர்த்தினான். யமன் உரக்க கர்ஜித்தபடி தண்டத்தை உயர்த்தினான். சின்னமுற்ற தனேஸ்வரனான குபேரன் இரும்பு கதாயுதத்தை உயர்த்தி கர்ஜித்தான். வருணன் பாசக்கயிற்றை மேலே உயர்த்தி கர்ஜித்தான். வாயுதேவன் தனது பயங்கரமான பெரிய அங்குசத்தை உயர்த்தினான். அக்னி தேவன் மிகுந்த ஒளி வீசும் சக்தி ஆயுதத்தை உயர்த்தினான். நிருத்தி கூர்மையான வாளை உயர்த்தினான். சினமுற்ற ருத்ரர்கள் சூலங்களை உயர்த்தினர். சாத்திய தேவர்கள் வில்களை உயர்த்தினர். வசுக்கள் இரும்பு தண்டுகளை உயர்த்தினர். விஸ்வே தேவர்கள் உலக்கைகளையும் அடிக்கும் தடிகளையும் உயர்த்தினர். சந்திரனும் சூரியனும் தங்கள் ஒளியையும், அஸ்வினி தேவர்கள் மூலிகைகளையும், நாகங்கள் கொழுந்துவிட்டு எரியும் விஷத்தையும், ஹிமாத்ரியான இமயமலை மற்றும் பிற முக்கிய மலைகள் தங்கள் மலைகளையும் ஆயுதங்களாக உயர்த்தினர். தேவர்கள் கர்ஜித்து கொண்டு தன்னை நோக்கி வருவதனை கண்ட தாரகன் ஒரு பெரிய யானையை போல பிளிரிக் கொண்டு திடீரென திரும்பினான். அவன் தனது வஜ்ராயுதம் போன்ற உறுதியான கரத்தினால் தேவேந்திரனின் சக்கரனின் கரத்தில் தாக்கி அவனை கீழே விழச் செய்தான். அவன் யமனிடமிருந்து தண்டத்தை பிடுங்கி அதை கொண்டே அவன் தலையில் தாக்கி அவனை கீழே விழச் செய்தான். அவன் தனது மார்பினால் தனதனின் குபேரனின் மீதும் அவனது இரும்பு கதாயுதத்தின் மீதும் மோதி அவனை தரையில் விழச் செய்தார். அவன் வருணனிடமிருந்து பாசக்கயிற்றை பிடுங்கி அதை கொண்டே அவனை கட்டி கீழே தள்ளினான். அவன் தனது பெரிய அங்குசத்தால் வாயுவின் தலையில் நீண்ட நேரம் தாக்கிக் கொண்டே இருந்தான்.
தாரகன் தனது வாயிலிருந்து காற்றை ஊதி வெளிப்படுத்தும் பூத்கார ஒலியால் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பை அடக்கினான். அவன் நிருத்தியின் வாளை பிடுங்கி அதனாலேயே அவரை தாக்கி கீழே விழச் செய்தான். ருத்ரர்கள் அவர்களது சொந்த சூலங்களாலும், சாத்தியர்கள் தங்கள் வில்களாலும், வசுக்கள் தங்கள் இரும்பு ஆயுதங்களாலும், விஸ்வேதேவர்கள் தங்கள் உலக்கைகளாலும் துன்புறுத்தப்பட்டனர். அவன் தூசு படலத்தால் சூரியனையும் சந்திரனையும் மறைத்தான். அவை ஒரு புற்றுக்குள் இருப்பது போல தோன்றின. அஸ்வினி தேவர்களின் பயங்கரமான மற்றும் மகத்தான மருத்துவ மூலிகைகளை தன் உள்ளங்கைகளால் நசுக்கினான். நச்சு பாம்புகளை மிதித்து அவற்றின் விஷத்தை வெளியேற்றினான். மலைகள் மற்ற மலைகளால் தெரிக்கப்பட்டு மூச்சு திணறின. இவ்வாறு ஒரு முகூர்த்த காலத்திற்குள் அவன் தேவர்களின் படையை உணர்விழக்கச் செய்தான். அப்படை துயரத்தால் ஹா ஹா ஐயஹோ என்று அலறியது. பின்னர் அவன் சக்கராயுதம் ஏந்திய இறைவனை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை நோக்கி கர்ஜித்தவாறு பாய்ந்து சென்றான். அப்போது கேசவனார் புன்னகைத்துவிட்டு, அறிவாளிகளில் சிறந்தவனும் குயோகிகளுக்கு, தவறான யோகிகளுக்கு எப்போதும் விழிகளுக்கு தெரியாதவனுமான இறைவனைப் போல திடீரென மறைந்து போனான். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினை காண முடியாததால் ஆத்திரமடைந்த தைத்தியனான தாரகன் அவன் கையை ஓங்கியவாறு ரிஷப வாகனத்தில் அமர்ந்திருக்கும் இறைவனை நோக்கி அதிவேகமாக பாய்ந்து சென்றான். மின்னல் கீற்றை போல பகவான் ஸ்ரீஹரி ஓரளவு தெரிவதும் மறைவதுமாக இருந்தார். தன் கரத்தினை உயர்த்தி அவர் தேவர்களிடம் உரத்த குரலில் கூறினார், ஐயகோ தேவர்களே, தப்பிச் செல்ல போதுமான வலிமை இருந்தால் ஓடிவிடுங்கள். ஒரு குழந்தையின் சொற்படி இங்கு வந்த நாம் அனைவரும் மயக்கமடைந்தனர். சுயம்புவான இறைவனின் புதல்வரால் முன்பு பாடப்பட்ட அந்த செய்யுளை நீங்கள் செவிமடுக்கவில்லையா? குழந்தைகள், பெண்கள், தகுதியற்ற அறிஞர்கள் மற்றும் வலிப்பு நோயாளிகள் அல்லது மறதி உள்ளவர்கள் ஆகியோரிடம் நம்பிக்கையுடன் ஒப்படைக்கப்படும் எதுவும் ஆபத்தில் சிக்கியதற்கோ அல்லது தொலைந்து போனதற்கோ சமமாகும். அந்த உண்மைகள் அனைத்தும் இப்போது நேரடி அனுபவத்தின் மூலம் மெய்ப்பிக்கப்படுகின்றன. ருத்ரரானின் பக்தனை அவர் கொல்ல மாட்டார் என்பது முன்பே நமக்கு தெரிந்திருந்தால், அல்லது அவர் இந்த சபதத்தை மேற்கொள்ளாமல் இருந்திருந்தால், அல்லது தீய எண்ணம் கொண்ட இவன் அந்த தைத்தியர்களின் தலைவனை கொல்லாவிட்டாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம். பெரும்பாக்கியம் பெற்றவர்களே, உங்கள் எதிரிகளை நானே கொள்வேன். தேவர்களே, என் புஜங்களின் எல்லையற்ற வலிமையை காணுங்கள். இதோ காணுங்கள், ஒரே ஒரு குத்துவிட்டு அந்த நீச்ச தைத்தியனை நான் அழிப்பேன். என் வலது கரத்தினை உங்களுக்காக நிரந்தரமாக அர்ப்பணிக்கிறேன். உங்கள் எதிரிகளை நான் கொல்வேன். இந்த வாக்குறுதியை நான் காப்பாற்றுவேன். கடும் காற்று மேகங்களை விரட்டி அடிப்பது போல ஆகாயம், பூமி மற்றும் பாதாள லோகங்களில் உள்ள அந்த மாபெரும் அசுரர்கள் அனைவரையும் நான் கனப்பொழுதில் அழிப்பேன். இவ்வாறு கூறிய பின்னர் ஜெகநாதர் தனது மூடிய வலது திருக்கரத்தினை உயர்த்தினார். எந்த ஆயுதமும் இன்றி தார்ஷியனின் கருடனின் முதுகிலிருந்து கீழே குதித்து அந்த தைத்தியனை நோக்கி பாய்ந்தார். கோவிந்தன் ஓடி வரும் பொழுது 3 உலகங்களும் அதிர்ந்தன. பிரபஞ்சம் முழுவதும் திகைத்து மயங்கியது. தேவர்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். கல்பத்தின் முடிவில் தோன்றும் ருத்ரனுக்கு இணையானவராக அவர் திகழ்ந்தார். அவர் ஓடும் போது அவரது வாயிலிருந்து தீப்பிழம்புகள் வெளிப்பட்டன. அவற்றால் 100 கர்ப்ப, அதாவது ஒன்றுக்கு அடுத்து 10 பூஜ்ஜியங்கள் கொண்ட எண்ணிக்கை அளவிலான தைத்தியர்கள் கொல்லப்பட்டனர். அப்போது வானத்தில் இருந்த சித்தர்கள் நேரடியாக இச்சொற்களை கூறினர். வாசுதேவா, உங்கள் கோபத்தை கைவிடுங்கள். நீங்கள் கடும் கோபம் கொண்டால் இந்த பிரபஞ்சம் எங்கே நிலைத்திருக்கும்? அவர் அந்த சொல்லை பொருள்படுத்தவில்லை. நான் வேறு எதையும் செய்ய போவதில்லை என்று அவர் கூறினார். மிகுந்த கோபத்துடன் அந்த மாபெரும் தைத்தியனை, அசுரனை அழைத்து சவால் விடுத்தவாறே அவர் மீது பாய்ந்தார். அவர் பின்வருமாறு கூறினார், நல்லவர்களை காப்பவர்கள் அடையும் புண்ணியத்தை நானும் அடையட்டும். தீயவர்களை அழிப்பவர்கள் பெரும் புண்ணியத்தை நானும் பெறட்டும். அப்போது மகாசேனனான முருகப்பெருமான் தாரகன் ருத்ரனை நோக்கி ஓடி செல்வதும், ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீஹரி திருமால் தாரகனை துரத்தி செல்வதையும் கண்டார். உலகம் மிகுந்த கொந்தளிப்புடன் இருப்பதை அவர் கண்டார். முன்பு தான் அளித்த வாக்குறுதியை அவர் நினைவு கூர்ந்தார். மேற்கு திசையில் சூரியனின் செந்நிற மண்டலம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர் கவனித்தார். அப்போது ஓர் அசரீரி ஒலிப்பதை செவிமடுத்தார். ஸ்கந்தா, ஏன் சோர்வும் மனச்சோர்வும் அடைந்திருக்கிறாய்?
ஒரு பிராமணனை கொன்ற பின்னர் நீ வருந்தி ஈசனின் லிங்கத்தை நிறுவினால் நூற்றுக்கணக்கான கொலைகளின் பாவங்களிலிருந்து விடுபடுவாய். இதனை செவிமடுத்ததும் ஸ்கந்தன் மிகுந்த கோபமடைந்தார். பூமியையே எரித்துவிட்டு துடிப்பது போல தோன்றினார். பின்னர் பவனுடைய குமாரன் முருகப்பெருமான் தன் மயில் வாகனத்திலிருந்து கீழே குதித்து புன்னகைத்த முகத்துடன் கேசவனை தன் கரங்களால் தழுவிக்கொண்டு இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, சிறந்த அறிவும் ஆற்றலும் கொண்டவராக உம்மை நான் அறிவேன். ஹூம் என்ற சப்தத்தின் கோப முழக்கத்தின் மூலமே கடந்த நிகழ்வை மற்றும் எதிர்கால தைத்தியர்கள் அனைவரையும் உம்மால் அழிக்க முடியும். தைத்தியர்களை அழிப்பவரும் தேவர்களை காப்பவரும் தாமே ஆவீர்கள். தர்மத்தை நிலைநாட்டுபவருக்கும் நீரே. இதோ உமது மரியாதை செலுத்தும் விதமாக என் கரங்களை கூப்புகிறேன். ஒரு கணப்பொழுதில் என் ஆற்றலை காணும். சூரியன் மேலும் மேலும் செந்நிறமாகிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு தன்னை வணங்கிய ஸ்கந்தனை கண்டு வாசுதேவர் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைந்தார். கேசவனின் கோபம் தணிந்தது. அவர் ஸ்கந்தனை தழுவி கொண்டு பின்வருமாறு கூறினார். இப்போது தர்மம் உன்னில் ஒரு பாதுகாவலரை பெற்றுள்ளது. குஹா, தேவர்கள் உன்னில் ஒரு தலைவரை பெற்றுள்ளனர். மகேஸ்வரனிடமிருந்து நீ எதற்காக பிறந்தாய் என்பது நினைவு கூர்வாய். நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்குமே இது நிகழ்ந்தது. உயர்ந்த ஆன்மா கொண்டவர்களின் பிறப்பும் முழு வாழ்க்கையும் தேவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நன்மை செய்வதற்காகவே அமைகின்றன. ருத்ரனார், தேவி பார்வதி, கங்கை, கிருத்திகை பெண்கள், சுவாகா மற்றும் அக்னி, பக்னி தேவர் ஆகியோரின் தேஜஸிலிருந்து ஒளி வடிவ ஆற்றலிலிருந்து நீ தோன்றினாய் ஸ்கந்தா. அந்த ஆற்றலை சிறந்த பயன் தருவதாக மாற்றுவாயாக. ஒருவன் தனது செல்வம், வலிமை மற்றும் உடைமைகளை நல்லவர்களுக்காக பயன்படுத்தினால் அவை அனைத்தும் உண்மையான பயனை தருகின்றன. இல்லையெனில் அவை பயனற்றவை. ருத்ரனின் புதல்வனே, இவ்வாறு உனது வலிமை மற்றும் வீரத்தால் அறம், தேவர்கள், பசுக்கள், சாத்தியர்கள் மற்றும் பிராமணர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். உனது ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்துவாயாக. ஸ்கந்தன் கூறினார். நான் உடனடியாக தாரகனை கொல்லாவிட்டால் கேசவரே, தம்மையும் சிவனாரையும் கைவிட்ட ஒருவன் அடையும் அதே நிலையை நானும் அடையக்கூடும். வேதங்களை, ஸ்ருதிகளை கைவிடுதல், கற்புள்ள தன் மனைவியை துன்புறுத்துதல், நல்லவர்களிடமிருந்து விலகி இருத்தல், நோக்கமற்ற மற்றும் பயனற்ற வாழ்க்கையை நடத்துதல் மற்றும் இரக்கமற்றவனாக இருத்தல் ஆகியவற்றால் ஒருவன் அடையும் அந்த நிலையை நான் அடையட்டும். கேசவரே, நான் அந்த நிலையை அடையட்டும். ஸ்கந்தனால் இவ்வாறு உறுதியாக கூறப்பட்ட போது தேவர்களின் கூட்டத்திலிருந்து ஒரு பெரும் ஒலி கைத்தட்டல் எழுந்தது. அவர்களில் சிலர் குகனையும் முருகனையும் சிலர் நாராயணனையும் புகழ்ந்தனர். பின்னர் அந்த பெரும் போரின் போது பகவான் ஸ்ரீஹரியான ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது தார்ஷ்யத்தின் கருடனின் மீதும் மகாசேனன் முருகன் தனது சேவலின் மீதும் ஏறி இருவரும் தாரகனை நோக்கி விரைந்தனர். மகாசேனன் சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்தான். அவனது மாலையும் ஆபரணங்களும் சிவப்பு நிறத்தில் இருந்தன. அவன் சிவந்த விழிகளை கொண்டிருந்தான். அவன் பெரிய வலிமையான கரங்களையும் தங்க கவசத்தையும் கொண்டிருந்தான். அவன் தன் கரத்தினால் சக்தி ஆயுதத்தை உயர்த்திய போது அனைத்து உயிரினங்களும் நடுங்கின. தாரகனை நெருங்கி அவன் புன்னகைத்து கொண்டே அவனிடம் கூறினான். நில் நில் மகா கொடியவனே, உன் உயிர் என் வசத்தில் உள்ளது. உலகம் மகிழ்ச்சி அடையவும் அனைத்து அரிய சித்திகளையும் அதிசய ஆற்றல்களையும் அளிப்பதாகவும் இது அமையட்டும். தர்மம், தேவர்கள் மற்றும் பசுக்கள் மீது நீ காட்டிய இரக்கமற்ற செயல்களுக்கு நான் இப்போது தண்டனை அளிக்கிறேன். நீ நன்கு பயிற்சி பெற்ற அந்த ஆயுதத்தை நினைவு கூர்வாய். குகனாரான முருகப்பெருமான் இவ்வாறு கூறிய போது தாரகன் திரும்பியதும் அவனது தலையிலிருந்து ஒரு பெண் வெளிப்பட்டாள். அவளது ஒளி அவள் உடலையும் மேலேயும் கீழேயும் அனைத்து திசைகளையும் பிரகாசிக்க செய்தது. அந்த பெண்ணை கண்ட குகன், நீ யார், ஏன் வெளியே வந்தாய் என்று வினவினார். அந்த பெண் பதிலளித்தார். குகனே, நான் சக்தி என்று அழைக்கப்படுகிறேன். நான் எப்போதும் பூமியில் நிலைத்திருப்பவள். இந்த அசுரர்களின் மன்னன் தைத்தியராஜன் பெரும் தவம் செய்து என்னை அடைந்தான். நான் அனைத்து தேவர்களிடமும் சுரர்களிடமும் வசிக்கிறேன். சாஸ்திரங்களில் கூறப்பட்ட விஷயங்களில் பற்றுள்ள பிராமணர்களிடமும் கற்புடைய பெண்களிடமும் வசிக்கிறேன். ஆனால் நற்பண்புகள் இல்லாத இடத்தில் நான் ஒருபோதும் தங்குவதில்லை.
குகனே, இவனது புண்ணிய செயல்களின் இருப்பு இப்போது தீர்ந்துவிட்டது. எனவே இவனை கைவிட்டு நான் செல்கிறேன். உலக நன்மைக்காக இவனை கொன்று விடுவாய். அவள் சென்றதும் அந்த அசுரனின் தலை நடுங்கியது, அவனது உடலும் அதிர்ந்து நடுங்கியது. அடுத்த கணமே அவன் தனது உடலில் உள்ள வலிமை மற்றும் ஆற்றல் அனைத்தையும் இழந்தான். இதற்கிடையில் அன்னை பார்வதி தேவியின் புதல்வனான குகன் அந்த சக்தி ஆயுதத்தை வீசினார். அது எரிகற்களை போன்ற பொறிகளை உமிழ்ந்ததோடு சூரியன் மற்றும் நெருப்பின் ஒளியையும் மிஞ்சும் பிரகாசத்தையும் கொண்டிருந்தது. அது கல்ப காலத்தின் முடிவில் கடல் கொந்தளிக்கும் போது எழும் பயங்கரமான பேரொளியை போல முழங்கியது. அது பிரபஞ்சத்தையே எரித்து சாம்பலாக்க விரும்புவது போல தோன்றியது. துரதிருஷ்டசாலி தாரகனின் மரண நேரத்தை குறிக்கும் வகையில் கிரகங்களின் ஒரு விசேஷமான துரதிருஷ்டகரமான அமைப்பை போல அது காட்சியளித்தது. அந்த சக்தி ஆயுதம் மலைகளையே பிளக்கும் வல்லமை கொண்டதும் வலிமையில் அனைத்து உயிரினங்களையும் மிஞ்சியதுமாக இருந்தது. சினமுற்ற குகன் முருகன் அதை உயர்த்தி பிடித்து உரக்க முழங்கியவாறே ஏவினான். அதை ஏவும் போது அவன் இவ்வாறு முழங்கினான்: உலகில் தர்மம் நிலைத்திருந்தால், தர்மமே எப்போதும் வெற்றி பெறுவதாக இருந்தால், அந்த உண்மையின் வலிமையால் இந்த அசுரன் தைத்தியன் அழியட்டும். குமாரனின் முருகனின் கரங்களால் ஏவப்பட்ட எவராலும் தடுக்க முடியாத அந்த சக்தி ஆயுதம் அவனது தாரகனின் இதயத்தை துளைத்தது. இதயத்தை துளைத்த பின்னர் அது பூமியில் வந்து விழுந்தது. நீரின் அலை போன்ற அசைவுடன் அது மீண்டும் ஸ்கந்தனிடம் வந்து சேர்ந்தது. அந்த அசுரன் சக்தியால் தாக்கப்பட்டான். அவனது இதயம் பிளந்தது. அவன் எழுப்பிய பெரும் முழக்கம் பூமியையே அதிரச் செய்தது. பின்னர் அவன் முகம் கவிழ்ந்து கீழே விழுந்து உயிர் துறந்தான். இவ்வாறு பிரதையின் மைந்தனே அர்ஜுனா, 3 உலகங்களையும் வாட்டி எடுத்தவனும் தேவர்களை பல முறை தோற்கடித்தவனுமான தாரகன் அந்த பெரும் போரில் குமாரனால் கொல்லப்பட்டான். அந்த அசுரன் கொல்லப்பட்டதும் அகில உலகமும் மகிழ்ச்சி அடைந்தது. இதமான மென்காற்று வீசியது. சூரியன் பிரகாசமாக ஒளிர்ந்தான். தீயானது அமைதியாக எரிந்தது. பல்வேறு திசைகளிலிருந்தும் எழுந்த பயங்கரமான ஓசைகள் அடங்கின. அப்போது எதிரிகளை அழிப்பவனும் மகிழ்ச்சி அடைந்தவனுமான கேசவனான திருமால் மீண்டும் ஸ்கந்தனிடம் கூறினார்: ஸ்கந்தா, வலிமைமிக்க கரங்களை கொண்டவனே, பலியின் மகனான பாணன் என்பவன் கிரௌஞ்ச மலையை ஆயுதமாக கொண்டு தேவர்களை துன்புறுத்தி வருகிறான். வீரனே, அவன் இப்போது உன்னை கண்டு அஞ்சி மலைக்கு ஓடிவிட்டான். கிரௌஞ்ச மலையில் தங்கியிருக்கும் தீய எண்ணம் கொண்ட அந்த அசுரனை உனது சக்தி ஆயுதத்தின் வலிமையால் கொன்று விடுவாய். பெரும் ஒளி பொருந்திய அந்த இறைவனானவன் கர்ஜிக்கும் பல புலிகள் உலவும் இடமாகவும் பல மரங்கள் மற்றும் விலங்குகள் நிறைந்ததாகவும் இருந்த கிரௌஞ்ச மலையை தனது சக்தி ஆயுதத்தால் துளைத்தான். பெரும் ஓசையை எழுப்பிய அந்த சக்தி ஆயுதம் மலையை துளைத்தது. ஆயிரக்கணக்கான புலிகளையும் 10,000 கோடி அசுரர்களையும் பாணனையும் எரித்து சாம்பலாக்கியது. பிரதையின் மைந்தனே, இன்றும் கூட கிரௌஞ்ச மலையில் அந்த துளை காணப்படுகிறது. அதன் வழியாகவே அன்னப்பறவைகளும் கிரௌஞ்ச பறவைகளும் மானச சரோவரத்திற்கு செல்கின்றன. பாணனை வதம் செய்த பின்னர் அந்த மகா சக்தி ஸ்கந்தனிடம் மீண்டும் வந்து சேர்ந்தது. இது வேறு விஷயங்களில் ஈடுபட்ட ஒரு நல்லவனின் மனம் மீண்டும் தனது இயல்பு நிலைக்கு திரும்புவதை போன்றிருந்தது. அப்போது பகவான் ஸ்ரீஹரி, தேவேந்திரன் முதலானோர் அவரை புகழ்ந்து போற்றினர். ரம்பை மற்றும் சிறந்த மங்கையர் நடனமாடினர். அவர்கள் பல்வேறு இசைக்கருவிகளை இசைத்தனர். தேவர்கள் நன்று நன்று என்று உரக்க முழங்கினர். இது ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 32ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.